வெல்கம் பை கார்டனிங் அம்மா பானு. ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? நம்மளுடைய மாமரம் இது வந்து மோட்ரு காருக்கு எண்ணெய் கருப்பெண்ணெய் மாற்றுறத நம்ம இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மோட்ரு கார்லாம் இருந்தால் நம்ம வீட்டிலே கருப்பெண்ணெய் மாற்றிக்கிறது வழக்கம். தெரிஞ்ச வேலையாக இருந்தால் செஞ்சுக்கிடுவாங்க நம்ம வீட்டில். அப்படி இருக்கல அந்த மரத்தை சாடிக்கணும்னு சொல்லிவிட்டு அது ஒழுங்கான காப்பே கிடையாது, நம்மளுக்கு காய்க்கவே இல்லை. ஒரு தடவை மட்டும் காய்ச்சிச்சு. அவ்வளோ அந்த கருப்பெண்ணெயை தான் அந்த தூரில் ஊற்றி விட்டாங்க. ஒரு சில மரம் செத்து போயிடும். இது குளிர்ந்து விட்டு நல்லா ஒரு காய்கள் நிறையாவே இருக்குது. அது காய்ச்சது கூட எங்களுக்கு தெரியலை. கீழே கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு தான் போய் பார்த்தா மரம் ஃபுல்லாக சரியான காய். ஒரு 200-300 காய் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கணக்கு பண்ணலாம். நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறையாவும் கீழேயும் விழுகுது. நம்ம வீட்டில் 3 மாதிரியான மரங்கள் இருக்குதுப்பா. கல்லாமல், அப்புறம் இந்த மாமரம் இது விதை போட்டு முளைக்க வச்சது தான். இது 2 மாமரம் ஒட்டு மரம். ஒன்று கல்லாமல் கிளிமுக்கு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆப்பிள் மாங்காய் ஒன்று இருக்குது. ஆப்பிள் மாங்காய் நம்மளுக்கு எப்போவுமே நிறையா காப்பு கொடுக்கும். இப்போ என்ன இருந்தாலும் ஒரு வருஷமாக நம்மளுக்கு அதுவும் காப்பு குறைவாக தான் இருக்குது. நம்ம எதுவுமே அதுக்கு உரங்கள் எதுவுமே கொடுக்குறதில்ல. இதுதான் ஆப்பிள் மாங்காய். இது 1 கிலோ வரைக்குமே நல்லாவே பருக்கும். இது நல்லா பழுத்துச்சுன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். காய் வாயில் வைக்க முடியாது. கல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிளிமுக்கு மாங்காய். இது காப்பு இந்த வருஷம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் சப்போட்டா மாங்காய் முத்துன காய் நல்லாவே கொஞ்சம் இனிக்குது. அதனால் சரியான பூச்சி ஒன்று வெட்டினா 10 பூச்சி வருது அதில். அப்படி இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் பூச்சி இருக்குது. நம்ம ஆப்பிள் மாங்காய் பார்க்க அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காது. சில மாங்காய் அப்படி கருப்பாக இருக்குன்னா எடுத்து நீங்கள் அப்படியே கீழே விழுகாமல் அடிப்படாமல் எடுத்து பழுக்க வச்சீங்கன்னா அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும்ப்பா. இது நம்மளுக்கு இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரான இது. நான் இதை எப்போவுமே பழுக்க வச்சிடுறது. ஓகேயா? அப்புறம் நம்ம வீட்டில் அதிகமாக விளையக்கூடியது மாங்காய், அதுக்கப்புறம் தேங்காய், இது நெல்லிக்காய், வாழை எல்லாமே நம்ம வீட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருள். இந்த செடி பார்த்திங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு இஞ்சியில் கொண்டு நான் குச்சி கொண்டு வச்சேன். சின்ன செடி சின்னதாக வச்சா அது எத்தா பெருசாக போச்சு அப்படின்னா. அப்புறம் ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு சொடக்கு தக்காளி கண்டிப்பாக அவசியம் தேவை. நீங்கள் ஒரு ஜாடியிலேயோ மண்ணிலேயோ இருந்தால் நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்க. ஏன்னா இது செத்து அடிக்கடி போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அது முளைச்சிக்கிறோம். இது இன்னொரு கலர்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் இதே கலர் மாதிரியே வருது. ரொம்ப ரெட் கலராக இருந்துச்சு. அதே இடத்துல கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். 2 கலர் பச்சையும் ரொம்ப ரெட்டாக இருக்கும், மெரூனாக இருக்கும். அதுவும் இது கொமுட்டிக்கீரை இப்போ நான் 2வது அறுவடை பண்ணியாச்சு வச்சதுக்கு. இன்னும் நம்மளுக்கு தலையில் இன்னும் எந்த ஒரு உரமும் நம்ம கொடுக்கல. ஓகே, இப்படித்தான் நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம ரோஸ் செடி பக்கம் போகலாமா? இது மேலே இருக்கிற பால்கனியில் இருக்கிற ரோஜாப் செடி. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரு முட்டு போகப்போ மறுபடியும் ஒரு முட்டு வரும். இது அந்தளவுக்குலாம் ஒரு பராமரிப்பே இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதில் மழை தண்ணி படாது. நம்மளுக்கு போன வருஷம் மழை தண்ணி பட்டு தான் நிறையா ரோஜாப் செடி நம்மளுக்கு வீணாக்கி விட்டு போச்சு. இது ஒரு செடி மட்டும் சிறுசாக அதனால் கீழே கொண்டு போய் வைக்கல. அதனால் இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக நல்லாவே நிற்கிறாங்க. இது நான் குச்சி வச்சு வந்ததும் ஒரு செடியில் குச்சி வச்சது, அதில் வந்த செடி தான் இது. நான் ஏற்கனவே எல்லா வீடியோவும் பார்த்துருக்குறேன். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் சும்மா அந்த கீரை செடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பொன்னாங்கண்ணி மட்டும் அந்த ஓரத்தில் இருக்குது. சரி, ஓரத்தில் வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு நம்ம இப்படி கீரைகளை நம்ம பயிரிடலாம். நம்ம கொடுத்த உரங்களுக்கு நல்லாவே துளிர் இருக்குப்பாங்க. அந்த இலையெல்லாம் நல்லாவே எடுத்து விட்டுட்டேன். நல்லாவே துளிர்கள் இருக்குது. நம்ம முட்டை ஓடு கொடுத்துருக்குறோம், வாழைப்பழத்தூள், டீ தூள், அது முட்டுக்கள் நிறையா வர்றது கொடுத்துருக்கோம், எப்சம் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இவ்வளோ பொருள் நம்ம கொடுத்துருங்கப்பா. சூப்பராக நல்லாவே துளிர்கள் இருக்குது. இந்த செடி பாருங்கள், ஒத்த குச்சியாகத்தான் நிற்கிது. டபுள் கலரு, போன வருஷம் மலையில் அழிஞ்ச செடி. அதுவும் இப்போ தான் நல்லா துளிர் வந்திருக்கு. இது நம்ம எப்சம் சால்ட்டு மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். இலை பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சையாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற உரம் என்னென்னா உருளைக்கிழங்கு தோலை செதுக்குனதை நம்ம அப்படியே எடுத்து காய வச்சு அதை உரமாக்கி கொடுக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு தோல் ஒரு பெரிய சைஸோடது உருளைக்கிழங்கு தோல் செதுக்கி நம்ம தூக்கி போடுவோம்ல, அந்த தோல் தான். அதை தான் நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். இதை மட்டுமே நம்ம தூள் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். பழுப்பு நிறமாக இருக்கிற செடிகள் நாளைக்கு நல்லா பச்சையாக நல்லா க்ரீனாக அவங்களுக்கு வரும். அதுக்குள்ளே இது கல்சியம் அந்த உருளைக்கிழங்கு தோலுக்கு இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம முட்டை ஓடும் சேர்த்து இது நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தோல் கொஞ்சமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு அறப்படுமா படாதான்னு தெரியாது. நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரு இயற்கையாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறத நான் வச்சுருக்கிறேன். அதில் நான் 2 முட்டையோட போட்டு இந்த உருளைக்கிழங்கு தோலையும் நான் காஞ்ச தோலையும் அதில் போட்டு நல்லா தூள் பண்ணியாச்சுப்பா. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 செடிக்கு நம்மளுக்கு போதும். நம்ம முட்டை ஓடு பவுடர் பண்ணி போன வாரம் தான் கொடுத்துருக்குறோம். அதனால் முட்டை ஓட நான் குறைச்சி தான் போட்டிருக்கிறேன். ஓகேயா? இப்போ இது நம்ம செடிகளுக்கு நம்ம நல்லா லேசாக கிளறி விட்டு நம்ம கொடுக்கலாம். நம்ம போன வாரம் தான் கிளறினதுனால நான் அந்தளவுக்குலாம் கிளறேன். அடிக்கடி நம்ம ரோஸ் செடி கிளறக்கூடாது. லேசாக ஒரு குச்சி வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன்.
இது வந்து நம்மளுடைய இலை வந்து நல்லா பழுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ரீனாக பச்சையாக போகும். அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்லா ஒரு கல்சியம் கூட முட்டை ஓடு வேறு நம்ம போட்டிருக்கிறோம். போன வாரம் போட்டதுக்கு நம்மளுக்கு என்ன துளிரெண்ணெய் வரலை. இந்த வாரம் நம்ம அதையில் ஒரு பொருளை மட்டும் சேர்த்து போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து முட்டை ஓடு வந்து போன வாரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு தோல் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு தோலை மட்டும் காய வச்சு நீங்கள் அதையே தூள் பண்ணி போடுங்க. உங்கள் செடிக்கு நல்லா ஒரு ஊட்டச்சத்து, நல்லா ஒரு மினுமினுப்பாக ஒரு சைனிங் இது கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கு தோலில் வந்து உங்களுடைய செடிகளுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இது கல்சியம் பற்றாக்குறையாக இருக்குல்ல, அந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். இது 3வது அறுவடையிலே நம்மளுக்கு கல்சியம் பற்றாக்குறையாக போச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அதில் போடலாம். கீரை வகைகள், காய்கறி வகைகள், என்னென்ன இலைகள் அதாவது என்னென்ன இலைகள் உங்களுக்கு பச்சையாக மஞ்சளாக இருக்கோ கல்சியம் சத்து குறைய அதுக்கு நீங்கள் போடலாம். இது வந்து சாமந்தி செடி நான் வந்து உள்ளுக்கு தான் வச்சுருந்தேன். பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. அதோட தூக்கி நான் மல்லிகைப்பூ செடி பக்கத்தில் வச்சுட்டேன். என்ன பிரச்சனை தெரியல, நல்லா நின்றுச்சு, என்னென்னு தெரில. இதில் இப்போ நம்ம கிளறி விட்டு இதில் இருக்கிற அந்த 1 ஸ்பூனு அளவுக்குள்ளே தான் நீங்கள் போடுங்க. இது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. அதை அப்படியே போட்டு மூடி வச்சாச்சு. இதை நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி டேமேஜான செடிகளுக்கு நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? உருளைக்கிழங்கு தோலுக்கு வந்து இலை வந்து நல்லா சைனிங்காக வரும், நல்லா க்ரீனாக நல்லா பச்சையாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ரோஜா செடி ஓரத்துகளில் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரை தண்டுகளோட வைக்கலாம். நல்லா கீரைகள் அறுவடை பண்ணிக்கிறலாம். அடுத்த பதில் சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங். வலுவலுடன்.